வணக்கம். நாம இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சில குறிப்புகளை வச்சு தமிழர் மருத்துவத்தோட அடிப்படைகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. முக்கியமா ஒரு நேர்காணல் மாதிரி சில தகவல்கள் இருக்கு. அதிலேருந்து முக்கியமான விஷயங்களை எடுத்து பேசுவோம். சரி. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த முறை எப்படி வேலை செய்யுது, இது வெறும் வைத்தியம் மட்டுமா இல்ல ஒரு வாழ்க்கை முறையா, இன்னைக்கு நமக்கு இது எந்த வகையில யூஸ் ஆகும்னு பார்க்கறது தான். உள்ள போலாமா? கண்டிப்பா போகலாம். இது நீங்க சொன்ன மாதிரி வெறும் நோயை சரி பண்றது மட்டும் இல்ல. ஓ, இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. நம்ம உடல் நலத்தை இயற்கையோடையும் நம்ம சூழலோடையும் இணைச்சு பார்க்கற ஒரு தத்துவம்னு சொல்லலாம். சரி சரி. முக்கியமா நோயே வராம எப்படி தடுக்கலாங்கிறதுல தான் இதோட கவனம் அதிகமா இருக்கு. இதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்ட ஒரு விஷயம் உங்க குறிப்புகள்ல அடிக்கடி வருது. உணவே மருந்து, மருந்தே உணவு. ஆமா, அது ரொம்ப அடிப்படை. நாம சாப்பிடுற சாப்பாடு தான் நம்ம ஆரோக்கியத்தையே தீர்மானிக்குதுன்னு சொல்றது ஒரு விஷயம். ஆனா இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா உங்க குறிப்புகள்ல இருந்ததா? உதாரணங்கள் மாதிரி? ஓ, நிச்சயமா. அதுல ஒரு ஆதாரம் சொல்லுது. எப்படின்னா, நம்ம சாதாரணமா சமையலுக்கு யூஸ் பண்ற மிளகு, சீரகம், இஞ்சி இருக்கு இல்லையா? ஆமா, நம்ம அஞ்சரைப்பெட்டி பொருட்கள். அதேதான். அத சில குறிப்பிட்ட விகிதத்துல சில நோய்களுக்காக எப்படி மருந்தா மாத்துனாங்கன்னு அதுல விளக்கியிருக்காங்க. ஓஹோ. இது வெறும் பொதுவா ஹெல்தி ஃபுட் அப்படிங்கறத தாண்டி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் மருத்துவ குணம் இருக்குன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. புரியுது. அதோட இந்த மருத்துவம் உடம்புல இருக்கிற ஐம்பூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, ஆமா, காற்று, ஆகாயம், அப்புறம் முக்குற்றங்கள், வாதம், பித்தம், கபம், ஆமா, இது எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸ்ல, அதாவது சமநிலையில வச்சுக்கிறதுல தான் இது ரொம்ப கவனம் செலுத்துது. இந்த வாதம், பித்தம், கபம்ங்கிறது வெறும் வார்த்தையா இல்லாம அது உடம்புல என்ன பண்ணுதுன்னு உங்க குறிப்புகள்ல ஏதாவது சிம்பிளா விளக்கம் இருந்ததா? ஓ, இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, வாதம்ங்கிறது நம்ம உடலோட இயக்கம், நரம்பு மண்டலத்தோட செயல்பாடுகள், அதோட தொடர்புடையது. சரி. பித்தம் நம்ம செரிமானம், உடல் சூடு, மெட்டபாலிசம் சொல்றோமே, அது சம்பந்தப்பட்டது. கபம் உடலுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், நீர்ச்சத்து, நோய் எதிர்ப்பு சக்தி, இதையெல்லாம் கொடுக்குது. ஓகே. இதுல ஏதாவது ஒன்னு கூடினாலோ குறைஞ்சாலோ நோய் வருது அப்படின்னு அந்த நேர்காணல் குறிப்புகள் சொல்லுது. அப்படியா? ஆமா, இத சமநிலையில வைக்கிறது தான் சிகிச்சையோட அடிப்படை. அப்போ நம்ம பக்கத்திலே கிடைக்கிற செடி, கொடி, வேர், பட்டைன்னு இயற்கையான பொருட்களை வச்சு இதெல்லாம் சரி பண்ணிருக்காங்க. ஆமா. ஆனா உங்க குறிப்புகள்ல அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில்னு ஒரு தத்துவத்தை பத்தியும் வருதே. ஆமா, அதுவும் முக்கியம். அதன் அடிப்படையில உலோகங்களையும் தாது பொருட்களையும் கூட மருந்தா பயன்படுத்தினாங்கன்னு படிச்சப்போ கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப நவீன மருத்துவத்துல இது ஆபத்துன்னு சொல்வாங்களே. நல்ல கேள்வி கேட்டீங்க. அந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அதே மூலக்கூறுகள் தான் நம்ம உடம்புலயும் இருக்கு அப்படின்னு. சரி. அதனாலதான் தங்கம், வெள்ளி, இரும்பு இந்த மாதிரி உலோகங்களை கூட மருந்தா பயன்படுத்த முடிஞ்சது. ஆனா உங்க குறிப்புகள்ல ரொம்ப தெளிவா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அதை அப்படியே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓ. பல கட்டங்களா மூலிகைகளை வச்சு அதை சுத்தி செய்வாங்க. சுத்தி? ஆமா, அதாவது அதோட நச்சுத்தன்மையை நீக்கி அதோட மருத்துவ குணத்தை மட்டும் வெளிக்கொண்டு ரொம்ப ரொம்ப குறைந்த அளவுல சரியான துணை மருந்துகளோட சேர்ப்பாங்க. ஓஹோ, அப்போ அதுக்கு நிறைய ஞானம் தேவைப்படும் போல. நிச்சயமா. ஆழ்ந்த அறிவும் அனுபவமும் ரொம்ப முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி நேரடியா பயன்படுத்தினா அது ஆபத்து தான், சந்தேகமே இல்ல. சரி சரி. அப்ப இது வெறும் மூலிகை, தாது பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கை முறையோட நேரடியா தொடர்புல இருக்குன்னு நல்லா புரியுது. குறிப்பா உணவு பழக்கம். கரெக்ட். அறுசுவை உணவை பத்தி உங்க குறிப்புகள் பேசுது. அது எப்படி இந்த வாதம், பித்தம், கபத்தோட கனெக்ட் ஆகுது? மிகச்சரியான கேள்வி. ஒவ்வொரு சுவை இருக்கு இல்லையா, இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம், கசப்பு, துவர்ப்பு. ஆமா, 6 சுவை. இந்த ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு குணம் இருக்கு. அது வாதம், பித்தம், கபத்தை சமநிலைப்படுத்தவோ இல்ல சில சமயங்கள்ல அதிகரிக்கவோ செய்யும். உதாரணமா இனிப்பு கபத்தை கொஞ்சம் அதிகரிக்கலாம். கசப்பு பித்தத்தை குறைக்க உதவும். ஓ, அப்படியா? அதனாலதான் நம்ம உடல் வாகு, அதாவது நம்ம உடம்பு எப்படிப்பட்டது, அந்தந்த காலநிலைக்கு ஏத்த மாதிரி இந்த அறுசுவையையும் சமமா உணவுல சேர்க்கணும்னு சொல்றாங்க. புரியுது. இந்த குறிப்புகள்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு நமக்கு வர்ற பிரச்சனைகள், அதாவது மாசு, மன அழுத்தம், மாறிப்போன உணவு பழக்கம், இதனால வர்ற நோய்களை தடுக்கணும்னா ஆமா, நம்ம சமையலறையிலே இருக்கிற மஞ்சள், சீரகம், வெந்தயம் மாதிரி பொருட்களை சரியா பயன்படுத்துறது, காலத்துக்கேத்த காய்கறி, பழங்களை சாப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியம்.
இதெல்லாம் கேட்கும்போது ஒரு முழுமையான சிஸ்டமா தெரியுது. ஆனா நடைமுறையில ஒரு கேள்வி வருது. இதுல பக்க விளைவுகளை பத்தி உங்க ஆதாரங்கள் என்ன சொல்லுது? உங்க குறிப்புகள் சொல்றபடி பார்த்தா ஒரு தகுதியான சித்த மருத்துவரோட வழிகாட்டுதல் படி சரியான அளவுல சரியான முறையில அந்த மருந்துகளை எடுக்கும்போது பக்க விளைவுகள் பொதுவா இல்லன்னா மிக மிக குறைவு. ஓகே. ஆனா தப்பா நாமளே சுய வைத்தியம் செஞ்சாலோ இல்ல அளவு கூடினாலோ அல்லது பத்தியம்னு சொல்லுவாங்க. ஆமா, பத்தியம். அதாவது மருந்து சாப்பிடும்போது சில உணவுகளை தவிர்க்கணும்னு சொல்வாங்க இல்லையா, அதையெல்லாம் சரியா கடைபிடிக்கலைன்னா பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் முக்கியம். நிச்சயமா. அதனாலதான் அனுபவம் வாய்ந்த மருத்துவரோட ஆலோசனை ரொம்ப முக்கியம்னு அந்த குறிப்புகள் திரும்ப திரும்ப வலியுறுத்துது. ஆக மொத்தத்துல தமிழர் மருத்துவங்கிறது வெறும் நோய்க்கான ட்ரீட்மெண்ட் இல்ல. அது உணவு, நம்ம வாழ்க்கை முறை, இயற்கைன்னு எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு நம்ம ஆரோக்கியத்தை முழுமையா பாக்குற ஒரு அப்ரோச் அப்படின்னு நல்லா புரியுது. கரெக்டா சொன்னீங்க. அறுசுவை உணவு, நம்ம அஞ்சரப்பெட்டியோட ரகசியம், இயற்கையோட சேர்ந்து வாழுறது, இதுல இருந்து நம்ம கத்துக்க இன்னும் நிறைய இருக்கு. ஆமா. நிறைவா நீங்க கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு நாம ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த வேகமான வாழ்க்கையில இந்த தொன்மையான மருத்துவ முறையிலிருந்து நீங்க இப்ப கேட்டதுல இருந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம், அது ஒரு உணவு பழக்கமா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன வாழ்க்கை முறை மாற்றமா இருக்கலாம், அதை எப்படி உங்க அன்றாட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரலாம்னு யோசிச்சு பாருங்களேன். நல்ல யோசனை. ஒரு சின்ன மாற்றம் கூட நமக்கு பெரிய நன்மைகளை தரலாம் இல்லையா?